போர்டுல தெரியுதுல்லம்மா, அதை வாசிங்க. எவ்வளவு வாசிக்கிறீங்கன்னு பாப்போம். அது வழியா பாருங்க. மேல இருக்கிறது டி, அதுக்கு கீழே யூ ஆர், அதுக்கு கீழே என் ஏ பி, அதுக்கு கீழே எல் ஐ என் டி, அதுக்கு கீழே இ ஒய் இ டபிள்யூ ஹெச். குட். அதுக்கு கீழே சின்ன லெட்டரா இருக்கு பாருங்க, அது தெரியுதான்னு பாருங்க. இ என் இ வி இ ஆர். வெரி குட். அடுத்த லைன்ல அதுக்கும் சின்ன லெட்டரா இருக்கு பாருங்க, அதை வாசிங்க. ஐ டி எஸ் இ ஆர் வி இ எஸ். வெரி குட். அதுக்கும் கீழே இன்னும் ரொம்ப சின்ன லெட்டரா இருக்கு பாருங்க, அது தெரியுதான்னு பாருங்க. ஒய் ஓ யூ ஆர் ஏ ஜி இ என் டி ஏ. ஓகேம்மா, ஓகே, குட். ஸோ உங்களுக்கு கிட்ட பார்வை, தூர பார்வை, எந்த ஐசைட் ப்ராப்ளமும் இல்லை. யூ ஹாவ் யுவர் பர்ஃபெக்ட்லி ஐசைட். தேங்க்ஸ் மேம். இதை ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்க முடியுமா? ஓ ஷியோர், கொடுத்துடலாம் மேம். அப்புறம் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். எஸ் மேம், சொல்லுங்க. இது அந்த ஐ ட்ராப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது எதுக்கு யூஸ் பண்ணுறது? இது ஐ கிளீனர் சொல்யூஷன். இது யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் மேடம்? ஒன்றும் ஆகாது. நம்ம கண்ணில் தூசி புகை ஏதாவது பட்டு கண் எரிச்சல் ஆகும் பார்த்தீங்களா, அப்போது இதை யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணி எடுப்போம். சைடு எஃபெக்ட் எதுவும் கொடுக்காதே? நானும் ரொம்ப சேஃப்டியான ப்ராடக்ட் தான். ஐ இச்சிங், ஐ இரிட்டேஷன், அப்புறம் நம்ம ஐஸ் ட்ரை ஆகுறது, அதிலிருந்து நம்மளோட ஐஸை பாதுகாக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற சொல்யூஷன் தான் இது. அப்போ ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை இதனால? நானும் இதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதை உங்களுக்கு எந்த டாக்டர் ப்ரிஸ்கிரைப் கொடுத்தாங்க? இல்லை மேடம், இல்லை, இது வீட்டில் இருந்தது. சரி, நம்ம யூஸ் பண்ணலாமா என்னன்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமேன்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஐ ட்ராப்ஸ் எல்லாம் ஒரு தடவை ஓப்பன் பண்ணிட்டா அதை 1 மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம்லாம் அதை யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை இல்லை, சும்மா கிளாரிஃபிகேஷனுக்கு தான் கேட்கலான்னு வந்தேன். யூஸ் பண்ணலை. ஓகே ஓகே, சேஃப்டியான ப்ராடக்ட் தான் இது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மேடம், தேங்க்யூ. எனக்கு ஒரு ரிப்போர்ட் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே ஓகே. வரும்போது கதவை தட்டிட்டு வர்றது இல்லையா? சரி, ஓகே, வந்தது தான் வந்துட்ட. என்ன வேணும்? மெடிக்கல் செக்கப்பில் எனக்கு ஐசைட்டில் ப்ராப்ளம் இருக்கிறதா ரிப்போர்ட் கொடுத்தீங்கல்ல? நான் கொடுக்கலாமா? நீங்கள் கொடுக்கல, ஆனால் கவர்மெண்ட் சைடில் ஏற்பாடு பண்ண டாக்டர் தானே கொடுத்தாரு. சரி, இப்போ அதுக்கு எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? எனக்கு ஐசைட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னது பொய். அப்படி ரெடி பண்ண பொய்யான ரிப்போர்ட்டை வச்சு என்னை ரிஜெக்ட் பண்ணது நீங்கள். என்ன மேடம், இங்கே வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஐசைட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லி ப்ரைவேட்டாக செக் பண்ணி ரிப்போர்ட்டோட வந்திருக்கேன். மரியாதையை நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இந்த வேலையை நீங்கள் மட்டும் தனியாக பண்ணலைன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு இந்த வேலையை பண்ண சொல்லி சொன்னது யாரு? நீங்க எங்க வந்து யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? உங்களோட சுப்பீரியர் ஆபீசர் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்னோட சுப்பீரியர் ஆபீசர், நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிட்டேன். நீங்க உங்க சுப்பீரியர் ஆபீசர் சொல்றத தானே கேட்கணும். அதை விட்டுட்டு என்னோட ஹஸ்பண்ட் சொல்றத கேட்டிருந்திருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எல்லாம் தெரியும் சார். நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நான் உங்களை பத்தி ஹையர் அஃபிஷியல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும். எல்லா குவாலிஃபிகேஷனும் எனக்கு இருந்தும் என்னை ரிஜெக்ட் பண்ண சொன்னது என்னோட ஹஸ்பண்ட் தானே? சொல்லுங்க சார், என்னோட ஹஸ்பண்ட் தானே? அதை இத்தனை நாள் கழிச்சு வந்து கேக்குறீங்க? அப்பா அவர் தான் இல்லையா? எஸ். எதுக்காக சார் அப்படி சொன்னார் அவரு? அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் சொன்னாருன்னா நீங்க எதுக்காக சார் இந்த வேலையை செஞ்சீங்க? செய்யலன்னா என் வேலை போயிடும், அதனாலதான் செஞ்சேன். என்னோட மாமா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவரோட ரெக்கமெண்டேஷன் லெட்டரை நான் கையில வச்சிருக்கேன். அப்படி இருந்தும் என்ன ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா எந்த தைரியத்துல சார் அப்படி பண்ணிருக்கீங்க? உங்க புருஷன் கொடுத்த தைரியத்துல தான் சார். திஸ் இஸ் நாட் ஃபேர். இருக்கட்டும் மேடம், ஐசைட்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்கள ரிஜெக்ட் பண்றது ஆஸ் யூஷுவல் தான். எனக்கு தான் ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்றேனே. ப்ராப்ளம் இருக்குன்னு என்கிட்ட ரிப்போர்ட் இருக்கு, அதை வச்சுதான் நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணேன். அப்போ நீங்க ரிப்போர்ட் கொடுத்த டாக்டரை தான் கேட்கணும். அந்த டாக்டர் அந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுக்க வச்சு உங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட வந்து கத்தி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன் சார், நீங்க என்ன போட்டோ எடுத்து வச்சு அதை தப்பு தப்பா எடிட் பண்ணி என்ன பிளாக்மெயில் பண்ணப்போ என் ஹஸ்பண்ட் வந்து உங்களை அடிச்சிட்டாருன்னு அந்த பழி உணர்ச்சியில எதுவும் இப்படி பண்றீங்களா? ஆக்சுவலா எனக்கு உங்க மேல நிறைய கோபம் இருந்தது. உங்களை எப்படியாவது திரும்ப பழி வாங்கணும்னு ஒரு வெறியே இருந்தது. நான் வில்லத்தனமான வேலையெல்லாம் பார்க்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா ஆனா உங்களை நான்லாம் வில்லத்தனம் பண்ணி பழி வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. பிகாஸ் உங்க ஹஸ்பண்டை விட பெரிய வில்ல உங்களுக்கு வேற யாருமே கிடையாது. அதனாலதான் பாவம்னு விட்டுட்டேன். சொந்த பொண்டாட்டிக்கே இந்த மாதிரி ஒரு வில்லத்தனம் பண்ணியிருக்காரு, இதுல நான் வேற உங்களுக்கு புதுசா வந்து பண்ணணுமா? என்ன சார் நடந்தது? வழக்கம் போலதான் அன்னைக்கு மாதிரி என்ன வந்து அடிச்சு மிரட்டினாரு. உங்களை ரிஜெக்ட் பண்ணணும்னு சொன்னாரு, நான் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். சார், ஒரு எஸ்பியா இருந்துகிட்டு இதை சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல?
நான் எஸ்பியா இருக்கணும்ல, இருக்கணுமா வேண்டாமா? இன்னும் எவ்வளவோ ப்ரொமோஷன்லாம் வேற போக வேண்டியதா இருக்கு. எனக்கு எதுக்கு வம்புன்னு பார்த்தேன். சும்மாவே எனக்கு உங்க மேல கோபம். இதுல கரும்பு தின்ன கூலியும் கொடுத்தா சும்மாவா விடுவேன்? நானே எப்படிடா உங்களை வேலையை விட்டு தூக்குறதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். உங்க ஹஸ்பண்டே அதுக்கு நல்லா வந்து ஒரு வழி சொல்லி கொடுத்தாரு. சோ நாங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டோம், அவ்வளவுதான். கண்டிப்பா நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உங்களோட ஐசைட் ப்ராப்ளத்துக்கு என்கிட்ட ரிப்போர்ட் இருக்கு. அது பொய்ன்னு என்னால நிரூபிக்க முடியும். என்கிட்டயும் ரிப்போர்ட் இருக்கு. எஸ்ஐ செலெக்ஷன்லாம் முடிஞ்சு அடுத்த லெவலுக்கு போயாச்சு. இனிமேல் உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒன்னும் வேலைக்கும் ஆகாது. அப்படியே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த ரிப்போர்ட்டை காட்டி ஈஸியா நான் தப்பிச்சிருவேன். அப்படியே இல்லைனாலும் மிஸ்டர் எம்கே என்ன தப்பிக்க வைப்பாரு. சோ நீங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டீங்க. எஸ். சரிங்க சார். இப்போ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? எஸ், சொல்லுங்க. முடிஞ்சா பண்றேன். நான் இங்க வந்து உங்ககிட்ட பேசின விஷயத்த நீங்க அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். எக்ஸாக்ட்லி, நானும் அதே தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க இங்க என்கிட்ட வந்து பேசுனது கேட்டது எதையும் அவர்கிட்ட சொல்லாதீங்க. ஓகே. ஓகே, நீங்க போலாம். அப்புறம் அவ்வளவுதான் சொன்னாரா இல்ல வேற எதுவும் சொல்லியிருக்காரா? உங்களை ரிஜெக்ட் பண்ணதோட என் வேலை முடிஞ்சிருச்சு மேடம், அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் வேற எதுவுமே பண்ணல. சரி, நான் இங்க வந்தது அவருக்கு தெரிய வேண்டாம். நீங்க என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதையும் நானும் சொல்ல மாட்டேன். நமக்குள்ளேயே இருக்கட்டும். நான் வரேன். ஓகே, டீல். மாப்பிள்ளைக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ரீச் ஆகவே மாட்டேங்குது. யாருக்கு? நம்ம மாப்பிள்ளைக்கு சார். மொட்டை, அது ஏன் மாப்பிள்ள, என் தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கேன். எப்படி, நீங்க உங்க தங்கச்சியை கட்டி கொடுத்தீங்களா? சரி, அவனா கட்டிக்கிட்டான், போதுமா? அப்படி சொல்லுங்க. வர வர உனக்கு ரொம்ப கொழுப்பு கூடி போச்சு. என்ன பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. குளிச்சதுல இருந்து ரொம்ப பசிக்குது. ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கூட்டிட்டு போகலாம்ல. என் தங்கச்சியை தேட வந்தியா இல்லைன்னா சாப்பிட வந்தியா? சாப்பிட்டு தேடுவோம் சார். ஆமா, சாப்பிட்டு சாவாசமா ஒரு 4 நாள் கழிச்சு தேடலாமா? அப்பதான் மும்பைல இருந்து வேற ஏதாவது ஃபாரின் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்த மாதிரி இருக்கும். கண்டினியூஸா ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. டக்குன்னு போட்டோவை கேட்டு வாங்குவோம். இல்லைன்னா ஒரு மெசேஜை போட்டு வை, போன் ஆன் ஆன உடனே தெரியும். என்னன்னு சார் மெசேஜ் போட? போடு, ஐ லவ் யூன்னு போடு. என்ன காசா பணமா? சார், ஐ லவ் யூ கீழே பைன்னு எழுதி கம்சபிரபுன்னு போடவா? போடு போடு, போட்டு வை. அதுக்கு 2 வசவு சேர்த்து வாங்குவோம், போடு. சார், அப்படின்னா உங்க மாப்பிள்ளைய லவ் பண்றீங்களா? ஆமா, இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு எனக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். மெசேஜ் அனுப்புடா, ஏதாவது ஒரு எம்டி மெசேஜாவது அனுப்பி வை. போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எப்படித்தான் என் தங்கச்சியை தேடுறானோ மாப்பிள்ள. ஏன் மொட்டை, இன்னும் வேற எங்கெங்க போகலாம் சொல்லு? மும்பைல நிறைய இடம் இருக்கு சார் பாக்குறதுக்கு. என் மொட்டை, என் தங்கச்சி எங்க தேடி போகலான்னு சொல்லு. டென்ஷன் படுத்தி பாக்குறதே வேலையா வச்சிருக்கான். சாரி சார், எங்க போகலான்னு கேட்டதும் அப்படி சொல்லிட்டேன். நீ எனக்கு கூட துணைக்கு வந்ததுல ஒரே ஒரு பிரயோஜனம் தான்டா. என்ன சார் அது? இந்த இப்படி தொணன்னு பேசி என்ன டென்ஷன் படுத்திக்கிட்டே வர்ற பத்தியா? அதனால கொஞ்சம் தூக்கம் வராம இருக்கு. இல்லாட்டி நேரம் தூங்கி தூங்கி விழுந்துகிட்டு இருப்பேன். தூக்கம் வந்தா ஓரமா நிப்பாட்டுங்க சார். செத்த நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு வேணா போவோம். உன்னை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு என் தங்கச்சியை தேடுன மாதிரிதான் நானு. திரும்ப கால் பண்ணி பாரு. அதான் மெசேஜ் அனுப்பியிருக்கோம்ல, பாத்துட்டு கூப்பிடுவாரு. சரி, அப்ப போனையே பாரு. இப்போ எதுக்கு உங்களுக்கு சிரிப்பு? இல்ல, டிஷர்ட்டுக்குள்ள இன்னொரு ஆள் போகலாம் போல. உங்க டிஷர்ட் எனக்கு பிறகு அப்படித்தான் இருக்கும். நீங்க நல்லா ஆளு பல்கா ஹல்க் மாதிரி இருக்கீங்க. நான் அப்படி இல்லைல. இல்ல, நான் என்ன சொன்னேன்? இன்னொரு ஆள் உள்ள போகலான்னு சொன்னேன். ஓய், அந்த இந்த இந்த தேனடை எங்க கிடைச்சது? மரத்துல கிடைச்சது. எந்த மரத்துல கிடைச்சது? ஏதோ ஒரு மரத்துல கிடைச்சது. நீங்க எப்ப போய் இதை எடுத்தீங்க? நீங்க குளிச்சிட்டு இருக்கும்போது. நான் பார்க்கவே இல்ல. நானும் தான் பார்க்கவே இல்ல. நான் நீங்க மரத்துல ஏறி தேன் எடுத்தேன்னு சொன்னீங்கல்ல, அதைத்தான் சொன்னேன், பார்க்கலன்னு. ஆனா நான் அதை சொல்லல. இது எதுக்கு? இதுவா, பூஜை பண்றதுக்கு. பூஜையா? பண்ணுவோமா? இது சாப்பிடுறதுக்கு தானே? அப்புறம் கேக்குறீங்க? சும்மா கேட்டேன். எதையாவது மறைக்கிறதுக்கு எதையாவது பேச வேண்டியது. ஆமா, சரி சாப்பிடுவோமா? இந்தாங்க சாப்பிடுங்க. இதை எப்படி சாப்பிடணும்? இதோ இந்த குச்சியை பிடிச்சுக்கோங்க, அப்படியே வாயில வச்சு உறிஞ்சுங்க. உள்ளுக்குள்ள 2-3 தேனி இருக்கிற மாதிரி தெரியுது. நான் தேன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கடிச்சு வச்சேன். வாய்ப்பு இருக்கு. என்னது? இல்ல, எப்பவும் தேனி பூவை தேடி போய் தான் தேன் எடுக்கும். இப்போ தேன் அடையவே ஒரு பூ தேடி வந்திருக்கேன்னு நினைச்சு கடிச்சு வச்சாலும் வைக்கும். வாய்ப்பு இருக்கு. டேய் மலர் பொண்ணே, சும்மா சாப்பிடுங்க. எந்த தேனியும் உயிரோட இல்ல, சும்மா சாப்பிடுங்க. உங்களுக்கு? நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு தானே பசிக்குதுன்னு சொன்னீங்க. உங்களுக்கு பசிக்கவே பசிக்காதா?
பசி தாங்கி பழக்கம் இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. கொஞ்சம் போல சாப்பிடுங்க. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவோம், உங்களுக்கும் பசிக்கும். சரி, நீங்க சாப்பிட்டு கொடுங்க. இந்தாங்க, நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு போதும், நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்கடா. நீங்க சாப்பிடுங்க. நான் உங்க ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிருச்சேன்னு பார்த்துட்டு எடுத்துட்டு வரட்டா? நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்படியா? எங்க எந்திரிச்சு போங்க பாப்போம். ஆ, இல்ல நான் போல. இல்ல, நீங்களே போய் எடுத்துட்டு வாங்க. இல்ல வேண்டாம், தெரியாம சொல்லிட்டேன், நீங்களே போய் எடுத்துட்டு வாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி அப்பதை விடிச்சு முட்டிக்கால் போட்டு உட்காந்துட்டு பேசுற பேச்ச மட்டும் பார்க்கணும். என் ட்ரெஸ் காஞ்சிருக்குமா? வெயில் நல்லா போடுது இல்ல, காஞ்சிருக்கும். டேய் பிள்ளை, போன்ல டவர் நல்லா கிடைக்குதுடா. அப்போ நம்ம ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம வரும்போது இந்த அருவி எல்லாம் இல்லையே, அப்ப நம்ம மறுபடியும் பாதை மாதிரி வந்துட்டோமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் டவர் கிடைச்சிருச்சுல, மேப் போட்டு போயிடலாம். ம். சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறீங்களா? நீங்க ஒரு செகண்ட் மட்டும் கண்ணை மூடுங்களேன், நான் ஒரே ஓட்டமா எஞ்சி ஓடிடுறேன். மாட்டேன். ஏங்க ப்ளீஸ்ங்க, ப்ளீஸ் ஒரே ஒரு செகண்ட் மட்டும் கண்ணை மூடுங்க, அப்படி திடுன்னு ஓடிடுவேன். திடுன்னு ஓடி எங்கே பொத்துன்னு விழுந்துடாதீங்க. சரி சரி, ஓடல, மெதுவாவே போறேன், கண்ணை மூடுங்க. அதெல்லாம் மூட முடியாது, போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க சீக்கிரமா. ஏங்க நான் எந்திரிச்சு போகணுங்க, ப்ளீஸ்ங்க. சரி, நான் குனிஞ்சு கீழே பார்த்துக்கிட்டு இருப்பேனா, நீங்க எந்திச்சு ஓடிடுவீங்களா? சரியா? சரி. ஏங்க கீழே தாங்க பார்க்க கூடாது. சரி, அப்ப நான் அண்ணாந்து மேல பாக்குறேன், எந்திச்சு போயிடுறீங்களா? சேட்ட, ஒரே ஒரு செகண்ட் மட்டும் கண்ணை மூடுங்களேன். நான் என் டிஷர்ட்டை திரும்ப கேட்கறதுக்குள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருங்க, இல்லாட்டி வம்பா போயிடும். உங்களுக்கு மட்டும் எல்லாமே வேமா காஞ்சிருது, அந்த இதுல தான் பேசுறீங்க. நான் எஞ்சி ஒரே ஓட்டமா ஓடிடுவேன். இப்படி ஓடிட்டேன். அப்படியே அங்கிட்டே ஓடிடாதீங்க, என்னை விட்டுட்டு, எனக்கு பயமா இருக்கு. ஆமாமா, ரொம்ப தான் பயந்தவரு. சரிடா, பதறாம வாங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. இந்த வந்துட்டேன். தேன் போதுமா? அச்சருங்க, போகையில சாப்பிட்டுக்கிட்டே போவோம். அது சரி. என்னவா மச்சானுக்கு எப்ப நெட்வொர்க் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. ஹலோ மாப்ள, எங்க இருக்க? நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? நீ ஒருத்தன் இருக்கியே. சரி, உடனே என் தங்கச்சி போட்டோவை இந்த போனுக்கு அனுப்பு. என்னத்துக்கு என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற? எப்பா, என் தங்கச்சி போட்டோ தானே கேக்குறேன், வச்சிருப்பேல. என்னத்துக்குன்னு கேட்டேன். போட்டோ இல்லாம எப்படி தேட முடியும்? ஏன், நீ அவங்கள முன்ன பின்ன பார்த்தது இல்லையா என்ன? எப்ப நான் பாத்திருக்கேன், எனக்கு தேவையில்லை. உனக்கு தேவையில்லைல, அப்புறம் எதுக்கு கேக்குற? உங்ககிட்ட பேச முடியாது. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு எங்க தான் போய் படிச்சியோ? இங்க பாரு, என் தங்கச்சி போட்டோவை உடனே அனுப்பு. இப்ப போட்டோ இல்லாம இங்க தேடி அலைய முடியல. உன்னை யார தேடி அலைய சொன்னா? நீ அலைய சொல்லலப்பா, நானா தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் தங்கச்சியை கண்டுபிடிக்கணும்ல, போட்டோ குடுமாப்ல. போட்டோ எல்லாம் அனுப்ப முடியாது, நீ ஒன்னும் கண்டுபிடிச்சு கிளிக்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். போன வை. உனக்கு கொஞ்சமாவது உன் பொண்டாட்டி மேல அக்கறை இருந்தா, உன் பொண்டாட்டி கிடைக்கணும்னு அக்கறை இருந்தா, நேரம் நான் கேட்க முன்னாடி என் போனுக்கு போட்டோ வந்திருந்திருக்கணும். அக்கறைய பத்தி என் பொண்டாட்டிய கடத்தின நீ பேசாத என்ன? தெரியாம கடத்திட்டேயா, அதையே எல்லாரும் சொல்லி சொல்லி காட்டாதீங்க. இப்ப என்ன, என் தங்கச்சி தானே கடத்தினேன். பிரபு, உன் தங்கச்சின்னு தெரியாமலே கடத்தின. ஆமாப்பா, தெரியாததுனாலதான் கடத்தினேன், தெரிஞ்சா கடத்தி இருப்பனா. போட்டோ அனுப்பு மாப்ள. முடியாது, கால் கட் பண்ணு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. இங்க பாரு, உனக்கு உன் பொண்டாட்டி வேணுமா வேண்டாமா? தெருவா நாயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் மாப்ள, மும்பை முழுக்க. போட்டோவை அனுப்பி வைப்பா. மும்பைல இப்ப நாயெல்லாம் கார் ஓட்டுது போல. என்னைய நாயின்னு சொல்லல மாப்ள, நாய் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். நானா உன்னாலேயே சொன்னேன்? ஐயா சாமி, நீ போட்டோவே கொடுக்க வேண்டாம், விடு. நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு உன் பொண்டாட்டியை உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். சரி, ஓகே, கட் பண்ணு. டேப்ல ரெடியாடா, போலாமா? இந்த வந்துட்டேன், தலையை காய வச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த வந்துட்டேன். சரிடா, வாங்க. நீலா, ஜூஸ் குடிக்கலாமா? இது என்ன ஜூஸ்? ஏபிசி ஜூஸ். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் எல்லாம் போட்டு உனக்காக ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணது. குடி. நீங்களும் குடிங்க. ஓ எஸ், குடிக்கலாமே. எனக்கும் சேர்த்து தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா, இதை நீ வாங்கிக்கோ, நான் ஒன்னு எடுத்துக்கிறேன். இல்ல, அதை நான் குடிக்கிறேன், இதை நீங்க குடிங்க. எதுனா என்ன, எதுனாலும் சரிதான், எடுத்து குடி. ரொம்ப அலைச்சல் அதிகமோ? என்னது? இல்ல, வெளிய ரொம்ப அலைஞ்சியா என்ன? என்னது? இல்லையே, என்னது? இல்ல, வீட்டுல எக்ஸ்ட்ராவா காய்கறி எல்லாம் இருக்கு, அதான் கேக்குறேன். அதத்தான் கேட்டாரா? நான் நம்ம வெளியே போனது தெரிஞ்சிருச்சோ என்னமோன்னு நினைச்சேன். மாமா, அக்கா, மைனி எல்லாரும் வர்ற வரைக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துடணும்.
எல்லாருக்கும் கால் பண்ணி வர சொல்லியாச்சு, எப்படியும் நாளைக்கு வந்துருவாங்க. என்ன பேபி ரொம்ப யோசிக்கிற? ஆமா, காய்கறி வாங்க போனேன். எதுக்கு இப்படி பண்ணியிருப்பாரு? ஆனா நம்ம கேட்கக்கூடாது, இதெல்லாம் எல்லாத்தையுமே மாமாவை விட்டு தான் கேட்க வைக்கணும். குடி நீலா. பேபி நீ எக்ஸ்ட்ராவா ஒரு தும்மல் போட்டா கூட எனக்கு தெரிஞ்சிரும். என்னது என்னதுங்க? சொன்னேன், குடி. ஒருவேளை வெளியே நம்ம தனியாக ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணது, எஸ்பியை பார்த்தது எல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதைத்தான் இப்படி ஜாடமாடையா சொல்கிறாரா? ஆனாலும் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருந்துடணும். குடி பேபி, ரொம்ப யோசிக்காத, குடி. ரொம்ப டயர்டா இருக்கா? ரெஸ்ட் எடுக்கிறியா? கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கு. சரி ஓகே, நீ ரெஸ்ட் எடு, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். சரி. டேக் கேர், பாய், கேர்ஃபுல்லா இருனா. ம் புருஷன் வீட்டுக்கு வந்து போகும்போது கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட இருக்க பழகு, சரியா? சரி. குட் கேர்ள். ஓகே, see you later, bye. போயிட்டு வாங்க. போங்க போங்க, எல்லாரும் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. ஏமோட்ட நம்ம இப்படி தெரு தெருவா அலைஞ்சு ஒவ்வொரு இடமா ஏறி ஏறி இறங்கி இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே. என் மாப்பிள்ள நேரம் கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். உங்களாலேயே முடியல. இது இல்ல, சொந்த ரத்தம், கூட பிறந்த ரத்தம், உங்களாலேயே என்ன கண்டுபிடிக்க முடியல, அவரால எப்படி முடியும்? எங்கிட்டு போய் தேடினாலும் கிடைக்க மாட்டேங்கிறாளாடா என் தங்கச்சி. ஏமோட்ட எனக்கு ஒரு ஐடியா. என்ன சார் சொல்லுங்க. இப்ப எனக்கு மும்பைல நிறைய ஆள் இருக்காங்க. சரிங்க சார். ஆமா, பேசாம என் மாப்பிள்ள நம்பரை கொடுத்து ட்ராக் பண்ண சொன்னா என்ன? அப்படின்னா சார், அதான் ஐயா, நீங்க இந்த பிள்ளைங்களை எல்லாம் கடத்திட்டு போனப்ப என் மாப்பிள்ள உங்களை ட்ராக் பண்ணி தானே பிடிச்சான், அந்த மாதிரி. ஆமா, அந்த ஐபிஎஸ். அது ஐபிஎஸ் இல்ல மொட்டை, ஜிபிஎஸ். சரி, ஏதோ ஒரு எஸ். இப்ப என் மாப்பிள்ள நம்பரை கொடுத்து ட்ராக் பண்ண சொல்லி அவன் பின்னாடியே நம்மளும் போனா என்ன? ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுனா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்க மாப்பிள்ள பின்னாடியே போனா கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகும்ல. அதுவும் இல்லாம உங்க மாப்பிள்ள என்ன சாதாரணப்பட்டாளா? சிபிஐ ஆபீசர். அவர் நம்பரை யாரு ட்ராக் பண்ணி கொடுப்பா உங்களுக்கு? முட்டை, நீ எப்பவுமே முட்டாளா இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் புத்திசாலித்தனமா பேசுற என்ன? எனக்கு இது தோணாம போச்சு பாரு. அப்புறம் என்ன சார், நம்மள மாதிரி கிரிமினல்ஸ் நம்பரை போலீஸ் சிபிஐ ட்ராக் பண்ணுவாங்க, அது நியாயம். அவங்க நம்பரை நம்ம எப்படி ட்ராக் பண்ண முடியும்? நீ கிரிமினல்டா, என்ன அந்த லிஸ்ட்ல சேர்க்கிற? நீங்களும் கடத்தல் வேலை பாத்துருக்கீங்கல்ல. நாங்களாவது கடத்தி மாட்டிக்கிட்டோம், நீங்க கடத்தி கோட்டை விட்டுருக்கீங்க. சொல்லு, நான் எத்தனை தடவை சொல்லி காட்டுறியோ சொல்லு. ஆனா மொட்டை, என் தங்கச்சி கிடைச்சதுக்கு அப்புறம் இருக்கு உனக்கு இரு. எனக்கு என்னமோ உங்க தங்கச்சி உங்க கையில கிடப்பாங்கன்னே தோணல. ஏன்டா அப்படி சொல்ற? ஏன் சார், எனக்கு ஒரு டவுட். சொல்லி தொலை. அந்த ஏஜென்ட் நம்பர் 5 இருக்கான்ல, அவன் ஒரு வார்த்தை சொன்னான் பேசிக்கிட்டு இருக்கும் போது. என்ன சொன்னான், நீ என்ன கவனிச்ச? இல்ல, இங்க எல்லாம் பொண்ணுங்க வந்துட்டா வெளியே போறதுங்கிறது லேசப்பட்ட காரியம் இல்ல, அப்படியும் ஒரு பொண்ணு வெளியே போயிருச்சு, அதுல கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னு சொன்னான்ல. ஆமா, அப்படி போனது உங்க தங்கச்சியா ஏன் இருக்கக்கூடாது? என்ன மட்டும் சொல்ற? இல்ல சார், எப்பவுமே உங்க தங்கச்சி கையங்காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இருக்காது. இப்ப உங்களையே மயக்கம் போட வச்சு தப்பிச்சு போயிருக்கு. அப்ப அங்கேயும் தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அவன் சொன்ன அந்த ஒரு பொண்ணு ஏன் உங்க தங்கச்சியா இருக்கக்கூடாது? அப்படியா சொல்ற? அவன் அப்படித்தானே சார் சொன்னான். முட்டை, அப்படின்னா எங்கடா போய் தேடுறது? சார், எனக்கு மறுபடியும் ஒரு ஐடியா. சொல்லு முட்டை, சொல்லு முட்டை, சொல்லு சொல்லு சொல்லு. இப்ப உங்க மாப்பிள்ள போட்டோ கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆமா ஆமா, போட்டோ இல்லாம நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கண்டுபிடிக்க போனாலும் அந்த இடத்துல இப்ப உங்க தங்கச்சி இருக்காங்களா இல்லங்கிறது சந்தேகமா இருக்கு. சரி, உங்க மாப்பிள்ளைய நம்ம தேடி போகலான்னு பார்த்தா உங்க மாப்பிள்ளை நம்பரையும் நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியாது. என்ன பாயிண்டா சொல்ற? சரி சொல்லு. அதனால இப்ப உங்க தங்கச்சியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம எங்க மொட்டை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்க மாப்பிள்ளைக்கு ஒரு போன் போடுவோம். ஓ, நீ அப்படி வர்றியா? என் மாப்பிள்ளைக்கு போன் போட்டு, மாப்பிள்ளை தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்டோம், கிளம்பி வாங்கன்னு சொல்லணும். அப்ப அவர் பொண்டாட்டியை பார்க்க வருவார்ல, அப்ப அவர் அமைக்கி பிடிச்சு போட்டோ வாங்கிடுவோம். இல்லாட்டி அவர் கூடயே நம்மளும் போய் தேடுவோம் உங்க தங்கச்சிய. முட்டை, சூப்பர் ஐடியாடா. ஆனா எனக்கு இது தோணாம போச்சு பத்தியா? இல்ல சார், நீங்க உங்க தங்கச்சியை காணுங்கிற பதட்டத்துல இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு ஒரு யோசனையும் வரமாட்டேங்குது. முட்டை, நீ நல்ல முட்டைடா. போன போடு என் மாப்பிளைக்கு. உங்க போன்ல போடவா என் போன்ல போடவா சார்? அதுக்கு எதையாவது எடுத்து போடு. இந்த போன் கலர் நல்லா இருக்கு சார். நல்லா தான் இருக்கும், போடு. சத்தியம் நீதான், சகலமும் நீதான். ரிங் போகுது. இடத்த சொல்லி உடனே வர சொல்லுங்க. ஹலோ மாப்பிள, தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்டேன். சரி, அப்ப சீக்கிரம் கூட்டிட்டு வா. மாப்பிள கட் பண்ணிட்டாரா? சே, இவன் பெரிய யமகாதகனா இருப்பான் போல. இவனையெல்லாம் எப்படித்தான் என் தங்கச்சி லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சாலோ?
இப்ப என்ன மட்டும் செய்யறது? கூட்டிட்டு வான்னார்ல, எங்க வரேன்னு காட்டீங்களா? அதுக்குள்ளதான் கட் பண்ணிட்டான்லடா. அப்படியே போனாலும் என் தங்கச்சி இருந்தா தானே போக முடியும். நீயும் ஐடியாவும் தூக்கி குப்பையில ஓடு. என்னடா மொட்டை புத்திசாலித்தனமா ஒரு ஐடியா கொடுக்கறானேன்னு பார்த்தேன். ஆனா என் மாப்பிள்ள ஏன்டா இப்படி இருக்கான்? என் தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றேன். அப்படியா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை காணும், ஒன்னையும் காணும். சே, என்ன மனுஷன் இவன்? மொட்டை சார், அந்த நம்பர் 5க்கு ஒரு போனை போட்டு நீ ஒரு பொண்ணு இங்க இருந்து வெளியே போயிருச்சுன்னு சொன்னேல, அந்த பொண்ணு அதுவா தப்பிச்சு போனதா இல்ல யாராவது வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போனாங்களான்னு காலு. இப்ப ஏன் சார் உங்களுக்கு திடீர்னு இப்படி ஒரு ஐடியா? இல்ல நீ கேளு, எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நீ கேளு. என்ன சார் டவுட்? இல்லடா, நான் முதல்ல என் தங்கச்சின்னு தெரியாம கடத்தி வச்சிருந்தேன்ல, அப்ப என் மாப்பிள்ள பேசின பேச்ச பார்க்கணும். ஆனா இப்ப அவன் பேசுற பேச்ச பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ரிங் போகுதா இல்லையா? இந்த போகுது சார், போகுது போய்கிட்டு இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறான். அட்டன் பண்ணிட்டான். ஹலோ முட்டை, இங்க என் காதுல வை. ஹலோ. ஹலோ, ஏஜென்ட் நம்பர் 5. சொல்லு சார், எந்த ஸ்டேட் வேணும்? இவன் இந்த கேள்வியே விடமாட்டான் போலடா. ஏய் நம்பர் 5, உங்ககிட்ட மொபைல் நம்பர் வாங்கிட்டு போனேன்ல மேன், ஒரு 2000 ருபீஸ் கொடுத்து என் தங்கச்சியை தேடி வந்தனே. ஆமா சொல்லு சார், போட்டோ கிடைச்சதா? அது இருக்கட்டும், இங்க பாரு, எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு தகவல் மட்டும் வேணும். என்ன சார் கேளு. நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னேல, பொதுவா பொண்ணுங்கள்லாம் இங்க வந்துட்டா திரும்பி போறதுங்கிறது லேசான காரியம் இல்ல, அப்படியும் ஒரு பொண்ணு இங்க இருந்து வெளியே போயிருச்சு, அதுல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னேல. ஆமா சார், அதை ஏன் கேக்குற? இருப்பா, புலம்பாத. அந்த பொண்ணு தப்பிச்சு போயிருச்சா இல்ல யாரும் வந்து கூட்டிட்டு போனாங்களா? ஐயோ, அதை ஏன் சார் கேக்குற? அந்த பொண்ணோட வீட்டுக்காரன் ஏதோ கிரைம் பிரான்ச் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறானா, வந்து என்னை தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சு பொண்டாட்டிய கூட்டிட்டு போயிட்டான். ஜாலி முடிஞ்சு. எங்களுக்கு அதனால பெரிய நட்டமாயி போச்சு சார். இங்க ஒரே பிரச்சனையா கிடக்கு, என்ன செய்யறதுன்னே தெரியல. அதனாலதான் சார் உங்ககிட்ட கூட சரியா பேச முடியல. சரி, வை 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 போன வை. என்ன சார், என்ன ஜாலி முடிஞ்சு? மொட்டை, நம்ம 2 பேரும் வெட்டிய தண்டத்துக்கு மும்பையை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோம் மொட்டை. என்ன சார் சொல்றீங்க? என் மாப்பிள்ளை எப்பவோ என் தங்கச்சியை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிட்டானோ. பாத்தீங்களா? அதாண்டா எனக்கும் ஒரு டவுட் உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்தது. நான் இவன் பொண்டாட்டிய தூக்கிட்டேன்னதும் பேசுனான் பாரு ஒரு பேச்சு. ஆனா இப்ப பாத்தியா, அப்படியே ரொம்ப பதட்டமே இல்லாம பேசுறான். அதுதான் எனக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்தது. பாத்தியா எப்படி நம்ம ஏமாந்துருக்கோம்னு. இப்ப நம்ம என்ன சார் பண்றது? இப்ப மறுபடியும் போனை போட்டு நீ எங்க இருக்கன்னு கேட்டா அது எதுக்கு உனக்குன்னதையும் கேட்பான். அவன் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தான்னா நம்ம எப்படித்தான் கண்டுபிடிக்கிறது அவன் இருக்கிற இடத்த? ஏய், என் மாப்பிள, நான் அவன் இவன்னு சொல்லுவேன், அதே மாதிரி நீயும் பேசுன மொட்டை மண்டையா 2 வகுந்துருவேன். சாரி சார், ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ஃப்ளோல கூட வரக்கூடாது. சாரி சார், சாரி. அவரை நேர்ல பார்த்தா உதறல் எடுக்கும், பேச்சே வராது. நீங்க ஒரு மாதிரி கேஷுவலா பேசவும் நானும் வாய் தவறி அப்படி பேசிட்டேன். சாரி, மன்னிச்சுக்கோங்க சார். ஆனாலும் என்கிட்ட நல்ல விளையாட்டு காட்டியிருக்கான் பாத்தியா என் மாப்பிள. என்ன மொட்டை அங்கிட்டு போற? நீங்க மாப்பிள்ளையாச்சு மச்சானாச்சு என்னமோ பண்ணுங்க. சும்மா வா, நீ அவன் இவன்னு பேசுனதுனாலதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். வா வா. சரி, இப்ப எங்க போறோம்? இனி ரொம்ப ஈஸி. மும்பை கிரைம் பிரான்ச் ஆபீஸ்க்கு ஒரு போனை போட்டு கேஎஸ் சார் இருக்காரான்னு கேட்டா சொல்லிடுவாங்க. இல்லன்னா டெல்லி ஹெட் ஆபீஸ்க்கு ஒரு போனை போட்டு சார் எங்க இருக்காருன்னு கேட்டா சொல்லிட போறாங்க. மும்பைலனா எந்த ஹோட்டல்ல தங்குவான்னு தெரியும், டெல்லினா எந்த வீடுன்னு தெரியும், சென்னைனாலும் வீடு தெரியும். இந்த 3 இடத்துலதான் எங்கேயாவது இருப்பான், பிடிச்சிடலாம். கூட்டிட்டு வான்னு சொல்லும் போதே நான் கொஞ்சம் சுதாரிச்சு இருந்திருக்கணும். மாப்பிள என்ன நீலா, புதுசா இருக்கு. என்னோட ஷூக்கு நீ பாலிஷ் போடுற? இதெல்லாம் எப்பவுமே நானே தானே பண்ணிக்குவேன். வீட்டில் சும்மா தானங்க இருக்கேன், உங்களுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. இப்போ டைம் கிடைக்குது பண்றேன். பேபி, டு யூ நோ ஒன் திங்? என்னங்க? என்னைக்கும் இல்லாத திருநாளா ஒருத்தவங்க நம்ம காலை பிடிக்கிறாங்கன்னா நம்ம காலை அவங்க வாரி விட போறாங்கன்னு அர்த்தம். என்னங்க? ஒன்ன சொல்லல பேபி, பொதுவா சொன்னேன். தம்பி வெண்ணிலா. டே சின்ன மாடு, அடே பெரிய மாடு, மலரு, ஏ வெண்ணிலா, மைனி, குழந்தனாரே, வெண்ணிலா. ஏ கேஸ் மாப்ள.